வெண்டைக்காயில் சட்னி செய்ய போகிறோம். ஒயிட் ரைஸோட இந்த வெண்டைக்காய் சட்னி நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம் 2 வரமிளகா எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா வறுத்து வெண்டைக்காவோடு எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2-3 பச்சை மிளகா, 2 தக்காளி, உப்பு போட்டு இதையும் தனியாக வதக்கணும். உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா மிளகாயை குறைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ வதக்கி வச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது. தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, சீரகம், வெண்டைக்காய், இதோட கொஞ்சமாக ஊற வச்ச புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி தாளிச்சிக்க வேண்டியதுதான். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தட்டின பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து சட்னியில் போட வேண்டியதாங்க. அவ்வளோதான்.